அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. செப்பல் ஸ்டாண்ட், ஒரு வீடு, ஒரு அலுவலகம், ஒரு ஆஃபீஸு, ஒரு கம்பெனிஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். செப்பல் ஸ்டாண்டு அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு நம்ம அந்த வாஸ்து தகவலை இறங்கி சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்ட காரணம் தான். எல்லாம் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். சில வீடுகளுக்கு போகிறோம், சில விஷயங்களை நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது போல் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றம் தானே. அப்போ அதையும் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. வாஸ்துவில் நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை என்னுடைய வீடியோ கிளிப்ஸில் போய் பாருங்கள். அதில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வரும் நாட்களில் அடுத்த வீடியோ பதிவில் நான் நிச்சயமாக கொடுக்குறேன். அப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செப்பல் ஸ்டாண்டு, இப்போ ஒரு வீடு எப்படியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5-6 பேர்கள் ஒரு குடும்பத்தில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு செருப்பு அப்படிங்கிறது எங்கே போடணும், வாஸ்துவில் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே. அப்போ அந்த செப்பல் ஸ்டாண்டை கூட நம்ம சரியான முறையில் எங்கே அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் தான். எல்லா மக்களுக்குமே வாஸ்து பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அந்த வாஸ்து பார்க்கணும், வாஸ்து நிபுணர்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது சில விஷயங்களை நீங்கள் அதை புரிந்து தான் தேர்ந்தெடுக்கணும். அது யார் சரி யார் தவறு என்பதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர யாருமே நான் தவறு அப்படிங்கிறத உணர்த்த மாட்டாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு வேணும், வாஸ்து பிளான் வேணும், வாஸ்து கன்சல்டேஷன் வேணும், ஆன்லைனில் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலமாக தேவை. எனக்கு நான் ஏற்கனவே வீடு கட்டியிருப்பாங்க, வாஸ்து முறைப்படி வீடு கட்டியிருப்பீங்க, இருந்தாலும் சின்ன சின்ன கேள்விகள் அவங்க மனதுக்குள் இருந்தாலும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான கட்டணங்கள் நிச்சயமாக உண்டு. அதுக்கு என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு உங்களுக்கு அதை ஒப்புக்கொண்டு நீங்கள் அது அந்த கன்சல்டேஷன் பண்ணால் போதும். ஓகே, நான் இன்று பார்க்கக்கூடிய அந்த செப்பல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வீட்டினுடைய, இப்போ உதாரணத்துக்கு அந்த செப்பல், அதாவது வெளியில் செல்லக்கூடிய அதாவது முதல்ல இம்பார்ட்டண்டான நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, செப்பல் அப்படிங்கிறது வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது. வீட்டிற்குள்ளே முதல்ல செருப்பு போட்டு நடக்காதீங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் கொண்டு போய் போடணுமா, இல்லை வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல அந்த செப்பல் ஸ்டாண்ட் அமைக்கலாமா? ஒரு சில வீடுகளில் நான் பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா, மிக மிக பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க அந்த செப்பல் ஸ்டாண்டுக்குன்னே ஒரு ரூம் இருக்கும். ஏன்னா அதாவது ரிச்சான மக்கள் இருப்பாங்க, அவங்க தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது தவறா அப்படின்னா இல்லை, அவங்க மாடலிங், அவங்க அந்த 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 தொழிலுக்கு ஏற்ப, அந்த அவங்களுடைய நடைமுறைக்கு ஏற்ப அதை பயன்படுத்துவாங்க. அப்போ அதை முடிந்தவரை வீட்டிற்கும் காம்பவுண்டுக்கும் இடையில வைங்க. வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த தேர்வு செய்து வைக்கலாம். அப்போ அது எந்த இடத்த தேர்வு செய்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் நீங்கள் வடமேற்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வடமேற்கு இப்போ வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில வடமேற்கு சார்ந்து வைங்க. அந்த செப்பல் ஸ்டாண்டோ இல்லை காம்பவுண்டையும் ஒட்டாதீங்க, அந்த வீடையும் ஒட்டாமல் அழகான முறையில் ஒரு தனியாக நீங்கள் அதை ஒரு ரேக் மாதிரி அமைச்சு அதில் லைனாக நீங்கள் ஃபோர்ஸ் நல்லா ஒரு அந்த செருப்பை கூட அதை நம்ம ஒரு அழகான முறையில் அதை அமைக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலையில் செப்பலை கழட்டி போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறது, வடகிழக்கு மூலையில் அந்த செருப்பை அந்த மேலே ஸ்டெப்ஸுக்கு மேலே வைக்கிறது, இது போல் தவறுகள் வேண்டாம். நடை வாசலிலேயே செருப்பை கழட்டி போட்டு போகிறது, இது ஒரு அந்த வீடை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. ஒரு ஒரு அதாவது ஒரு டிசிப்ளின் சொல்லலாம், ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் வராருன்னா, ஒரு வீட்டினுடைய அந்த செப்பல் ஸ்டாண்ட் சொல்லுவோம் இல்லையா, செருப்பை கழட்டி போடக்கூடிய அந்த ஒரு அமைப்பை வச்சு கூட ஒரு ஒரு வாஸ்து நிபுணர் அந்த வீட்டினுடைய ஒரு விஷயத்தை கண்டறியலாம். அப்போ அந்த தவறுகளுக்கு நாம் வழி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். செப்பல் ஸ்டாண்டை நீங்கள் வடக்கு பார்த்த மனையில் இருக்கிறீங்க அப்படின்னா வடமேற்கில் வைங்க. சார் தெற்கு பார்த்த மனையில் இருக்கிறேன் சார், நான் எங்கே வைக்கணும் அப்படின்னா, தெற்கு பார்த்த மனையில் நீங்கள் போய் அதுக்காக வடமேற்கு மூலையை தேட முடியுமா? தேட முடியாது. அப்போ தெற்கு பார்த்த மனையில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில நீங்கள் நீங்கள் உதாரணத்துக்கு அந்த காம்பவுண்டு அந்த வாசல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க.
அது வெளியில் செல்லக்கூடிய காம்பவுண்ட் கேட் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. 2. 3வது பார்த்தீங்கன்னா, மேற்கு பார்த்த மனையில் நீங்கள் அந்த வடமேற்கு சார்ந்தே வச்சுக்கலாம். கிழக்கு பார்த்த மனையில் வந்து வடமேற்கு சார்ந்து வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த காம்பவுண்டு கேட்டு பக்கத்துலேயே அழகான முறையில் அதை வச்சுட்டு நீங்கள் வீடு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுற மாதிரி அழகாக பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த செப்பல் அப்படிங்கிறது வந்து வெளியில் செல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உங்கள் காலை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த காலை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம அதுக்கும் மரியாதை கொடுக்கணும், செருப்புக்கு கூட மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களை தாங்குது, உங்கள் ஒரு உதாரணம் 100 கிலோ 80 கிலோ வெயிட் அந்த செப்பல் வந்து அழகான உங்களை தாங்கி அது பயணம் பண்ணக்கூடிய அந்த செப்பலுக்கு கூட கொஞ்சம் மரியாதை கொடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விஷயமே நல்லதாக நடக்கும். இது வந்து முக்கியமான விஷயமா அப்படின்னா இருக்கலாம். இது சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதனால் காம்பவுண்டு பக்கத்திலே முடிந்தவரை அதை அமைப்பது வந்து நல்லது. ஷூஸாக இருந்தாலும் சரி, சாக்ஸாக இருந்தாங்க, அந்த செப்பல் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ஓப்பன் டைப்பில் வைங்க. அதை க்ளோசிங் டைப்பில் வைக்காதீங்க. அவ்வளோதான். ஓப்பனாக வச்சுக்கோங்க. அது லைனாக அழகாக அடுக்கி வச்சு அதை வந்து நீங்கள் அது எதுக்குன்னா, நீங்கள் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே ஏறி அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த வீட்டுக்கு உள்ளே அந்த செப்பல் ஸ்டாண்டு வந்து இருக்குது. ஏக்குமா இங்கே இருக்குதுன்னா, நாய் தூக்கிட்டு போயிடும் சார், பன்னி தூக்கிட்டு போயிடும், காணாமல் போயிடும் சார், பூனை தூக்கிட்டு போயிடும் சார் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதில். இதெல்லாம் வேண்டாம். அந்த இப்போ செப்பல் ஸ்டாண்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாலே அது வெளியில் செல்ல விடாத ஒரு மனநிலையை வந்து கொடுத்துரும். அதனால் நான் சொல்கிறேன், வெளியில் நம்ம போகணும் இல்லையா, வெளியில் போய் வேலை செஞ்சு உழைச்சாதான் காசு. அப்போ அந்த உழைப்புக்கேற்ற கூலி, உழைப்புக்கேற்ற அந்த வருமானத்தை நம்ம வந்து பெறணும். நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம போகணும். நம்ம பயணம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் மாற்றினால் நல்லது நடக்கும். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.